வழியினில் கலந்திட அவர் வழியினில் நடந்திட சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறாய் இயேசு ஆண்டவர். அவளாய் நாமும் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே அவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ வரம் கேட்டு திருப்பலில் இணைந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மனநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்கச் செய்தீரே. உம் கட்டளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றோம். அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டின் 6ஆம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயல்தீலேயின் மகனுமாகிய செருபாலேக்குக்கும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கின்றார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. இந்த கோவிலில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. ஆடை அணிகின்றீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையாள் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகின்றான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள் என்று இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள்.
இஸ்ரேல் தன்னை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனில் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வர்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பேரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மெத்தையில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏந்தி புகழட்டும். எத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா 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 வாழ்வும் வழியும் உம்மையும் நானே. என் வழியாய் அன்றி வேறு எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கின்றார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கில் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழுகின்றோம். ஒரு நாள் ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு ஒருவர் கொஞ்சம் பொருட்கள் வாங்குவதற்காக சென்றார். அங்கு அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு வீடு வந்தார். வீடு வந்து பார்த்த பொழுது ஒரு சில்வர் அளவில் ஒரு நாணயம் இருந்தது அதற்குள். அப்பொழுது இதை எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் கடை உரிமையாளரிடம் என்று எண்ணினார். இரவு உறங்கச் செல்கின்ற வேளையில் இவருக்குள்ளே போராட்டம். மனச்சாட்சி சொல்கின்றது இதை எப்படியாவது கடை உரிமையாளரிடம் கொடுத்து விட வேண்டும் என்று. அதே வேளையில் இன்னும் ஒரு குரல் ஒலிக்கின்றது, இதை கொடுக்க வேண்டாம், நீயே வைத்துக்கொள் என்று. இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார், இதை கட்டாயம் கடை உரிமையாளரிடம் கொடுக்க வேண்டும் என்று. எனவே காலையில் சென்று கடை உரிமையாளரிடம் கொடுத்தார். அதை பார்த்தவுடன் ஆச்சரியம் கொண்டார் கடை உரிமையாளர். பார்த்துவிட்டு அவரை பாராட்டினார். அப்பொழுது அவர் மீண்டும் மகிழ்ச்சியோடு வீடு வந்து சேர்ந்தார். அதாவது அந்த நபர் மனச்சாட்சியின் குரலுக்கேற்ப செவிமடுத்ததால் பெற்றுக்கொண்ட அந்த சில்வர் நாணயத்தை மீண்டும் கடை உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். இன்றைய நற்செய்தியை பார்க்கின்றோம், ஏரோது அவன் மனச்சாட்சியின் குரலுக்கு ஏற்ப வாழவில்லை. இயேசு புதுமை செய்கிறார், இயேசு இறைவாக்குரைக்கிறார் என்றெல்லாம் கேள்விப்படுகின்றான்.
ஆனால் இயேசு யார் என்று அறிய ஆவலோடு இருக்கின்றான். ஆனால் அவனுடைய ஆவலெல்லாம் இயேசுவை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று தான் இருந்தது. ஒரு வேளையில் திருமுழுக்கு யோவான் தான் இவ்வாறு செய்கின்றாரோ என்றும் அவனுக்குள்ள ஒரு அச்சம் இருந்தது. இவ்வாறெல்லாம் இருந்த வேளையில் அவன் எப்படியாவது இயேசுவை நான் பார்த்து அதன் பிற்பாடு இயேசுவுக்கு ஒரு தண்டனை நான் கொடுத்தால் இயேசுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று எண்ணினான். ஆனால் அவன் தன்னுடைய மனச்சாட்சியின் குரலுக்கேற்ப தான் செய்வது பிழை, தன்னுடைய வாழ்க்கை முறை தவறானது என்பதை ஒரு பொழுதும் அவன் எண்ணி மனம் மாறி வாழ்வதற்கான முயற்சிகளை அவன் எடுக்கவில்லை. எனவேதான் நாங்கள் பார்க்கின்றோம், இறுதியாக ஏரோதினால் இயேசுவை ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. இன்றைய திருப்பாடலில் நாங்கள் வாசிக்க கேட்டோம், கடவுள் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இன்றைய காலகட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்று கொரோனா தொற்றின் பயம், அந்த நோய்கள் தொற்றுகின்ற நிலை அதிகம், மக்கள் ஒரு ஐயப்பாடோடும் வேதனையோடும் துன்பியல் நிகழ்வுகளோடும் இருக்கிறார்கள். சரி, இவ்வாறான சூழலில் இன்றைய திருப்பாடல் கடவுள் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷத்தையும் அமைதியையும் நமக்கு தருவதாக அமைகின்றது. எனவேதான் கடவுள் இன்றைய நாளிலே நமக்கு அவர் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நம்மளை ஆசீர்வதிக்கின்றார் என்கின்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஏரோதுடைய நிகழ்வின் வழியாக நமக்கு மனச்சாட்சியின் குரலுக்கேற்ப நாம் வாழ வேண்டுமென்றும் அந்த மனச்சாட்சி நாம் எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும், தீமைகள் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்றன. அதற்கேற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து நாம் இயேசுவின் பாதையில் செல்ல தொடர்ந்தும் ஜெபிப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதும் ஆணைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நினைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுடன் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றினர் மீண்டும் வருவாரென உறுதியோடு நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானுதலும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்ற மக்களியம் பெரிய தாமதங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாயக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவ்வுலகிலும் உட்கொன்றை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். மதுரக்கு துதவியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் அது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்திரளுக்கு மழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றுமை அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திருந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்று மருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறைநூலிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.